நாடு செய்தியை தொடர்ந்து பாகல்பட்டி கிராமத்தில் சாலை மற்றும் போர்வெல் உட்பட 1.5 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள பாகல்பட்டி கிராமத்தில் சாலை பாதிப்பு குறித்தும், தாசநாயக்கன்பட்டி அருந்ததியர் காலனி பகுதியில் குடிநீர் பாதிப்பு குறித்தும் எம்நாடு செய்தியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக ஊராட்சியின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பிலும், சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் 22 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தும் மொத்தமாக 1,52,00,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. தார் சாலை, போவர் பிளாக் சாலை, போர்வெல், குடிநீர் திட்ட பணிகள், கிராம பொது மயானம் உட்பட 10 பணிகளுக்கு பூமி பூஜை போட்டு துவக்கி வைக்கப்பட்டது. இதனால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் மற்றும் உழவர் திருநாளில் அறிவிக்கப்பட்டுள்ள CA ஃபவுண்டேஷன் தேர்வுகளின் தேதிகளை மாற்றக்கோரி மத்திய அரசுக்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் என்னும் CA படிக்கும் மாணவர்களுக்கான CA ஃபவுண்டேஷன் தேர்வு 2025 ஜனவரி 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இந்த தேர்வானது சென்னை, மதுரை, கோவை, திருச்சி என 28 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் CA ஃபவுண்டேஷன் தேதியை மாற்றி அமைக்க கோரி மத்திய நிதியமைச்சர் மற்றும் ICAI தலைவர் ரஞ்சித்குமார் அகர்வால் ஆகிய இருவருக்கும் கடிதம் மூலமாக வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், பொங்கல் திருநாளன்று தேர்வு தேதி அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவற்றை மாற்றி அமைக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் தினத்தில் தேர்வு வைத்தால் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் என்பதை தெரிந்து வேண்டுமென்றே மத்திய அரசு தேர்வை அறிவித்துள்ளதாக CPIM மாநில பொதுச் செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 24 மாநாடு CPIM மாநில பொதுச் செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே. பாலகிருஷ்ணன், தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாளன்று மத்திய அரசு CA தேர்வை அறிவித்திருக்கிறார்கள் என்றும், வேண்டுமென்றே பொங்கல் தினத்தில் தேர்வை அறிவித்து மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டி பேசினார். பெருமாநல்லூர் அருகே கைவிடப்பட்ட பாறைக்குழியில் தேங்கியிருந்த நீரில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த திருமலைச்சாமி மகன் அஜய் அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் அஜய் மற்றும் சக நண்பர்கள் என 10 பேர் காளம்பாளையம் பகுதியில் உள்ள பல வருடங்களுக்கு முன்பு கைவிடப்பட்ட பாறைக்குழியில் தேங்கியிருந்த நீரில் குளிக்கச் சென்றுள்ளனர். இந்நிலையில் அஜய் சற்று ஆழமான பகுதிக்கு சென்றதால் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளார். சக நண்பர்கள் செய்வதறியாது கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் வந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் அஜயின் உடலை மீட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பெருமாநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடையை மூடக்கோரி முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கீழ்மருவத்தூரில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையானது விவசாய நிலங்களுக்கு அருகாமையில் அமைந்திருப்பதால் மதுவை வாங்கும் மது பிரியர்கள் விவசாய நிலங்களுக்கு அருகில் அமர்ந்து மது அருந்துவதுடன் போதை தலைக்கேறியவுடன் பாட்டில்களை உடைத்துவிட்டும் பெண்களிடம் தகராறில் ஈடுபட்டும் செல்கின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று அரசு மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த போலீசாருக்கும் பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஊர்ல கடை இருக்கக்கூடாது சார், கோயிலாண்ட போக முடியல, கோயிலாண்ட வந்து சாமி கும்பிட முடியாது. ஆனா குடிக்கிறவங்க தான் அங்க முக்கா வச்சிருக்காங்க. அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே பாட்டு உடச்சிட்டு தூள நூறிக்கு அங்கேயே போடுறாங்க. பயன் வேலைக்கு போக முடியல, இப்படி பசங்க ஏரி வேலைக்கு போக முடியல. எங்க பார்த்தாலும் வெளியூர் இருக்கிறவங்க தான் சார் முக்கா வச்சு எங்க ஊர்ல இருக்காங்க. ஸ்கூலாலே இருக்காங்க சார்.
கரூர் மாநகர பேருந்து நிலையத்தில் ரூபாய் 2,85,00,000 மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கரூர் மாநகரின் மையப்பகுதியில் முத்துக்குமார சுவாமி பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த பேருந்து நிலையத்தில் தென்புற பகுதியில் இருந்த கட்டிடங்கள் சிதிலமடைந்ததால் அண்மையில் அவை இடித்து அகற்றப்பட்டன. இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வணிக வளாகத்துடன் கூடிய நிழற்குடைகள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2,85,00,000 மதிப்பீட்டில் புதிய வணிக வளாக கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பூமி பூஜை பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், துணை மேயர் தரணி சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு சம்பத் நகரில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நினைவு ஆட்டோ நிறுத்தும் இடத்தை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார். ஈரோடு சம்பத் நகரின் மையப்பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக ஆட்டோ நிறுத்தம் இயங்கி வருகிறது. இந்த நிறுத்தத்திற்கு முறையான கூரை அமைக்கப்படாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கூரை அமைக்கப்பட்ட ஆட்டோ நிறுத்தும் இடத்திற்கு தமிழக நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வருகை தந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காக்கி வண்ண சீருடை, சில்வர் தட்டு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி ஆட்டோ நிறுத்தத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் திருவாசகம், மாநகர செயலாளர் சுப்பிரமணியம், துணை மேயர் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருச்சி அருகே ஆட்டோவும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 9 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்த அலிமா பிபி ஐயம்பாளையத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு ஆட்டோவில் சென்றார். ஆட்டோவை ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த ருக்மணி என்கிற பெண் ஓட்டி சென்ற நிலையில் இவர்கள் பயணித்த ஆட்டோ மீது திருச்சியிலிருந்து நாமக்கல் நோக்கி சென்று அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவின் முன்பக்கம் அப்பளம் போன்று நொறுங்கியது. ஆட்டோவில் மோதிய பேருந்து சாலையோரம் இருந்த பனைமரத்தில் மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டிய ருக்மணி படுகாயமடைந்த நிலையில் முசிறி அரசு மருத்துவமனையில் ருக்மணி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் ஆட்டோவில் வந்த அலிமா பிபி, பேருந்தில் பயணித்த 9 வயது சிறுமி உட்பட 9 பேர் காயமடைந்தனர். இறந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர் ருக்மணியின் உடற்கூறு ஆய்விற்காக முசிறி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து முசிறி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பண்ருட்டி அருகே காதலித்த பெண்ணை விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய நிச்சயதார்த்தம் செய்த காதலன் மீது பண்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வெள்ளக்கரை பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் தனக்கு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பட்டதாரி பெண் தீபா என்பவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த 9 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் தீபா தனது காதலன் ஜெயராஜிடம் தன்னை திருமணம் செய்ய கூறியுள்ளார். இதற்கு காதலன் ஜெயராஜ் மறுப்பு தெரிவித்த நிலையில் இதற்கிடையில் இருவருடைய காதல் விவகாரம் தெரிந்த ஜெயராஜ் பெற்றோர் அவசரமாக 2 நாட்களுக்கு முன்பு வேறொரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்துள்ளனர். இதை அறிந்து அதிர்ச்சியடைந்த தீபா பண்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்தனர். காதல் விவகாரத்தில் ஜெயராஜ் ஒப்புக்கொண்டதால் இருவரின் சம்மதத்தோடு காவல் நிலைய வளாகத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஜெயராஜ் காதலி தீபா கழுத்தில் தாலி கட்டி அழைத்து சென்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.